ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கா. முதல்ல உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடலை பருப்பு, சீரகம் நல்லா போட்டுக்கிடலாம். கடுகு போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், பூண்டு, நைஸாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வெங்காயம் வதங்கும், சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கி வருது. இப்போ கீரையை முருங்கைக்கீரை போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா கலந்துக்கிறோங்க. வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். அதில் பாருங்க, கொஞ்சமாக ஊற்றலாம். இவ்வளோ ஊற்றினா போதும். கீரை கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா வேகணும். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது உங்கள் ஸ்கேல்புக்கும் நிறைய ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கும். அது உங்கள் முடிக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இதில் விட்டமின் ஏ அண்ட் சி அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. இது மட்டும் இல்லைங்க, இது பிளட் ப்ரெஷர் குறைக்கும், பிளட் குளுக்கோஸையும் குறைக்கும். ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். கீரைக்கு கடைசியாக கடலையை போடணும். கடலையை தூளாக்கணும். லைட்டாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தூளாக்கி கொஞ்சம் போடணும். பாருங்கள், கீரை வெந்துருச்சு. பாருங்கள், கடலை முதல்ல காட்டணும் இல்லையா, அந்த கடலை உடச்சி வச்ச மாதிரி தூள் பண்ணிக்கணும். இப்போ கடைசியாக இதை போட்டுக்கணும். கடலை இப்படி உடச்சி போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் கூட போட்டுக்கலாம். இதில் தேங்காய் கூட துருவி போட்டுக்கிடலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நல்லா வேக வச்சு கொடுங்க. அப்போ தான் சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகும். மாதத்தில் 2 தடவையாவது செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.